இங்க ரொம்ப தான் குழந்தையோட ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டுக்கு மேல கட்டட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தருமே சுத்தியில வச்சு கம்பி அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த சுத்தியில் பறந்து போயிருது. அது வேகமா இப்ப கீழே போயிட்டு இருக்க அந்த பொண்ணோட மண்டிலே வந்து அடிச்சிரும். உடனே அதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மாவுமே அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க அந்த பொண்ணை செக் பண்ண டாக்டருமே உடனே இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட பிறகு இந்த பொண்ணோட அம்மானால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட அவ்வளவு பணமே இருக்காது. தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா அவனுமே போன் எடுக்காம தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சீட்டு கிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். வேற வழியே இல்லாம இந்த பொண்ணுமே இப்ப பணத்தை தேடிக்கிட்டு ஊரூரா சுத்த ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த பொண்ணு சுகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த ஒருத்தருமே இந்த பொண்ணு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செஞ்சா நீ கேட்ட பணத்தை தரேன்னு சொல்லுவாரு. உடனே இந்த பொண்ணுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் கூட போயிருவா. அங்க பார்த்தா தினந்தோறும் இந்த பொண்ணை நிறைய பேர் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. தன்னோட பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பொண்ணுமே எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போவா. அன்னைக்கு நைட்டே பார்த்தா புதுசா ஒருத்தன் அந்த பொண்ணு கிட்ட வருவான். அவன் மத்தவங்கள போல தப்பான நேரத்துல அங்க வந்திருக்க மாட்டான். நான் எடுக்க போற கதையை யாருமே கேட்கறதுனால இந்த பொண்ணு கிட்ட சொல்ல வந்திருப்பான். இவனோட நல்ல எண்ணத்தை பார்த்த பிறகு அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்க ஒரு நாள் சில பேர் அந்த பொண்ணு கிட்ட வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணால எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு குடும்பப்படுத்திட்டு போயிருவானுங்க. அப்ப இவனுமே அந்த பொண்ணை பார்க்க வருவான். அப்ப அந்த பொண்ணு அப்படி கிடக்கிறத பார்த்த உடனே கோவப்பட்டு அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. அதை கேட்டவனால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு தான் குழந்தைக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுவா. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிருப்பா. கடைசி அந்த பொண்ணோட ரூமுக்கு இவன் தான் போயிட்டு வந்தனால இவன் தான் அந்த பொண்ணை கொண்டு இருப்பான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு போலீஸுமே அவனை கைது பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா உண்மையில அவன் கொண்டு இருக்க மாட்டான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை போட்டு அடிச்சு கொண்டு இருப்பான். இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச பிறகு போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட போட்டு இவன் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். கடைசி அந்த பொண்ணு தான் குழந்தையோட சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டிருப்பா. அதனால இவன் அந்த பொண்ணுக்கு பதிலா இவன் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துப்பான்.